மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், கனிவின் கரம் என்னை தாங்கி, கல்வாரி மாமலையோரம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, பயனுள்ள செய்திகள், எனக்கு இனி ஒரு வழியும் இல்லையா என்று ஏங்கி தவிப்பதே. அதில் 400 வகை நம் உடம்புக்கு கேடு விளைவிக்க கூடியது. இந்த மாதிரி நமக்கு வர்ற அநேக உதவிகளையும் ஒத்தாசையும் கூட உதறி தள்ளிக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்து யோசிக்கலாம். ஆடுகளுக்கு பின்னால் திரிந்த அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்து, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, நல்ல வருமானத்தை கொடுத்தார். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும், அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன்.
அன்பின் கயிற்றாகிழ்ப்பவர் ஆண்டவரே உன்னாயர். கையளவு மேகம் கனமழை கொடுக்கும் அதிசயம் அதிசயம். காற்றில்லாமல் மழையில்லாமல் பள்ளங்கள் நிரம்புவது அற்புதம். கையளவு மேகம் கனமழை கொடுக்கும் அதிசயம் அதிசயம். காற்றில்லாமல் மழையில்லாமல் பள்ளங்கள் நிரம்புவது அற்புதம். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். பாவ பாரத்தால் மனமுடைந்து எனக்கு இனி ஒரு வழியும் இல்லையா என்று ஏங்கி தவிப்பதேன்? உங்களுடைய பாவங்களை கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் வைத்து விடுங்கள். மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதம் 103:12 கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். இருள் உலகின் பயணங்களில் நீரென்னுடன் வரும்போதுவும் சமூகம் அருள் வேண்டும் எந்தன் ஜெபம். வரும்போதுவும் சமூகம் அருள் வேண்டும் எந்தன் ஜெபம். வாரும் என் தேவா என வேண்டி நான் இருக்க, நீரில்லா நானும் நான் இல்லை என நினைக்க. கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். இருள் உலகின் பயணங்களில் நீரென்னுடன். என்ன ஆனாலும் உந்தன் அன்பில் என்றும் நீர் என்னை சேர்த்திடுவாயே. ஜீவனானாலும் மரணமானாலும் உம்மில் நிலைத்து நான் இருப்பேன். உம்முகம் நோக்கி அலைகளை கடப்பேன். உம் நாமம் உச்சரித்து உயிர் பெறுவேன். உம்முகம் நோக்கி அலைகளை கடப்பேன். உம் நாமம் உச்சரித்து உயிர் பெறுவேன். காலமெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றிகளை ஏறெடுப்பேன். காலமெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றிகளை ஏறெடுப்பேன். கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். இருள் உலகின் பயணங்களில் நீரென்னுடன்.
வானம் பூமி மாறினாலும் என்றும் மாறா நல் நேசரே, வாக்கு தத்தம் தந்த தேவா, என்றும் காக்கும் நல் நாயகா, உம் நாமம் கொண்டு சாத்தானை வெல்வேன், உம் ரத்தம் கொண்டு ஜெயித்திடுவேன். உம் நாமம் கொண்டு சாத்தானை வெல்வேன், உம் ரத்தம் கொண்டு ஜெயித்திடுவேன். வாழ்நாளெல்லாம் உமை புகழ்வேன், நன்றிகளை ஏறெடுப்பேன். வாழ்நாளெல்லாம் உமை புகழ்வேன், நன்றிகளை ஏறெடுப்பேன். கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். இருள் உலகின் பயணங்களில் நீரென்னுடன் வரும்போதுவும் சமூகம் அருள் வேண்டும் எந்தன் ஜெபம். வரும்போதுவும் சமூகம் அருள் வேண்டும் எந்தன் ஜெபம். வாரும் என் தேவா என வேண்டி நான் இருக்க, நீரில்லா நானும் நான் இல்லை என நினைக்க, கனிவின் கரம் என்னை தாங்கிட நான் அஞ்சிடேன். இருள் உலகின் பயணங்களில் நீரென்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? புகைப்பிடிக்க வேண்டாம். புகைப்பிடிக்கும் போது 4000 வகையான ரசாயன பொருட்களை உள்ளிழுக்கிறோம். அதில் 400 வகை நம் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதில் 40 வகை கேன்சர் விளைவிக்கக்கூடியது. புகைப்பிடிப்பதால் நுரையீரல் புற்றுநோய், ஹார்ட் அட்டாக், தீராத நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகிறது. புகைப்பிடிப்பதால் இரத்த நாளங்களின் இரத்த ஓட்டம் பாதிப்படைகிறது. பிளட் பிரஷரை அதிகரிக்கிறது. பக்கவாதம், டயபெட்டிஸ் வர அதிக வாய்ப்புள்ளது. வயிறு மற்றும் குடலில் அல்சர் வர வாய்ப்புள்ளது. ஆண்களிடமும் பெண்களிடமும் நாளடைவில் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. உங்கள் எலும்புகள் வீக்காகிவிடும். நீங்கள் புகைப்பதால் நாளடைவில் அதிகமாக இருமல் ஏற்படும். உங்களுடைய உடல் வலிமை குறையும். பற்களின் வெள்ளை நிறம் மாறிவிடும். வாயில் துர்நாற்றம் ஏற்படும். முகத்தில் சுருக்கங்கள் வந்துவிடும். நீங்கள் புகைக்கும் போது 85 முதல் 90% புகை காற்றில் கலப்பதால் அருகாமையில் உள்ளவர்களுக்கும் தீங்கு ஏற்படுகிறது. புகைக்கும் வீட்டில் உள்ள குழந்தைகள் அடிக்கடி சளி, இருமல் தொந்தரவு ஏற்படும். நாளடைவில் ஆஸ்மா பேஷண்ட் ஆகிவிடுவார்கள். அவர்களின் நுரையீரல் வளர்ச்சி குறைவாகவே காணப்படும். இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால் ஜாக்கிரதை நண்பர்களே. புகைப்பதால் புகை மண்டலமாகிவிடும் உங்கள் வாழ்க்கை தெரியுமா? அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.
வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாத்தீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாத்தீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்தும நண்பன். அன்பு நேயர்களே வணக்கம். மறுபடியும் நல்ல பொழுது, நல்ல மகிழ்ச்சியான வேளை, மகிழ்ச்சியான சிந்தனைகளை கொண்டு வருகிறேன். உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சிலர் அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியாதுங்க. சிட்டி சிட்டின்னு இருப்பாங்க. என்னத்துக்கு பேசுகிறேன்னே தெரியாது. நல்லதும் பேச தெரியாது, கெட்டதும் பேச தெரியாது. சில சமயத்தில் இந்த மாதிரி நமக்கு வர்ற அநேக உதவிகளையும் ஒத்தாசையும் கூட உதறி தள்ளிக்கிட்டு பின்னாடி உட்காந்து யோசிக்கலாம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி இப்படி மிஸ் பண்ணுற நிறைய பேர் உண்டு. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அறியாத குற்றத்திற்காக ஒருவன் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருந்தான். அப்போ நீதிபதிக்கு முன்னாடி அவன் சத்தம் போட்டான், ஐயா நான் ஒரு தப்பும் பண்ணலை, என்னை பிடிச்சிட்டாங்க, என்னை பிடிச்சி மாட்டி வச்சுட்டாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தான். அதுக்குள்ள தீர்ப்பு சொல்லணும், கொண்டு போயா ஜெயிலுக்கு கொண்டு போயான்னு சொல்லி அவன் சிறைச்சாலை கொண்டு போகப்பட்டான். சிறைச்சாலை வந்தான், ஒரே கூச்சல் சத்தம். ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த சிறைச்சாலை முழுவதும் அவனுடைய சத்தம் அவனை அடக்க முடியல. அடித்து பார்த்தாங்க, உதைச்சி பார்த்தாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஆயிட்டு, 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாள் அவனை சந்திக்க ஒருவர் வந்திருப்பதாக சொன்னாங்க. அவரை சந்திக்க அந்த அருமையான மனிதர் வந்தார். அவர் பார்த்து, எப்பா எப்படி இருக்கிறான்னு கேட்டே, என்கிட்ட ஒன்றும் பேசாதியா, உனக்கு நீர் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஓடியான்னு சொல்லி அந்த மனிதர், இல்லைப்பா நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், எனக்கு உதவி வேண்டாம், கிதவி வேண்டாம், ஒன்றும் கிடையாதுயா, வாழ்க்கை அப்படி தான்யா, நல்லவங்களுக்கு காலம் இல்லையா என்னெல்லாம் புலம்ப ஆரம்பித்தான், கூச்சல் போட ஆரம்பித்தான். அவர் சொல்லி பார்த்தேன், இல்லைப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கிறேன், நீ சொல்லுப்பா. இல்லை எனக்கு அந்த ஒருத்தன் உதவி வேண்டாம், இந்த உலகமே மோசம், உலகமே கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு, என் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அவர் சொல்லி பார்த்தார், இல்லைப்பா நீ கவலைப்படாத, உனக்கு என்ன கவலை இருந்தாலும் நான் அதை சரி சொன்னேன், வேண்டாம்யா போயா, உலகமே முடிஞ்சு போச்சியா, என்னையா வாழ்க்கை, எதுக்கையா வாழணும் அப்படின்னு சொல்லி அவரை திட்டி தீர்த்தார். அவர் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தார். பக்கத்தில் ஒரு அதிகாரி வந்து, சார் நீங்கள் போங்க சார் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்ட உடனே நான் கேட்டான், சாரா, யார் சாரு, அவர் போகிறார், அவர் யார்? அப்போ அவர் சொன்னார்,
அப்பா நீ எனக்கு கோர்ட்டில் வந்து ரொம்ப சத்தம் போட்டால, அதை கேட்டவன ஜட்ஜிக்கு ரொம்ப மனசு மாறி உண்மையில் அவன் ஒரு தப்பும் பண்ணானா பண்ணலையா, ரியல் ஸ்டேட்மெண்ட் அவன்கிட்ட நான் கேட்கணும்னு சொல்லி அந்த ஜட்ஜே என்ன செஞ்சார், மாறு வேஷத்தில் வந்து ஒரு சாதாரண ஆளை போல் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உன்னை தேடி வந்தார். ஆனால் நீ அந்த மனுஷனை கூட மதிக்காமல் சிடுமுஞ்சு மாதிரி கண்ணா அப்படின்னா பேசணுன்னு அவர் மறுபடியும் போயிட்டாருப்பா. ஐயோ அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி நான் உண்மையை சொன்னேன். இட் இஸ் டூ லேட் தம்பி. அவர் போனவர் தான், இன்னும் அவரை பிடிக்க முடியாது, உன் தலையெடுத்து தான் அப்படின்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் தள்ளினார்கள். அவன் அழுதான், புரண்டான். காலம் கடந்து விட்டது. இதை போல தான் ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மை சந்திக்க வருகிறார், நமக்கு உதவி செய்ய வருகிறார். நல்ல நண்பனாக, வழிகாட்டியாக, ஆலோசனை சொல்ல நம்மை தேடுவார். ஆனால் நம்முடைய பிடிவாதத்தினாலே, நம்முடைய சுய பெருமையினாலே நாம் அவருடைய உதவிகளை, ஒத்தாசைகளை உதறி தள்ளுகிறோம் அல்லவா? எத்தனை நேரங்களிலே நாம் பக்கத்தில் அவர் வந்தும் உலாவியும் கூட அந்த உதவியை நாம் தள்ளி விடுகிறோம் அல்லவா? இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் ஒரு ஆயுள் கைதிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நிமிடத்தில் அவரோடு சிலுவையில் தொங்கிக் கொண்ட அவன் அவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட இயேசு சொன்னார், இன்று என்னோடு பரதேசில் இருப்பாயாக. இதே போல இயேசு உன்னை தேடி வருகிறார். இந்த வாய்ப்பை வழுவ விடாதே. இன்றைக்கு கூப்பிடு, இன்றைக்கு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே, ஒரு கொலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த
மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். நிந்தனை நமக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. இந்த மீட்பர் இயேசுவதோ. எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுவே. இந்த மீட்பர் இயேசுவதோ. எந்த மீட்பர் இயேசுவதோ. எந்த மீட்பர் இயேசுவதோ. எந்த மீட்பர். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். என் இனிய ஆப்த நண்பன் வானொலி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். உங்களுடைய முகங்களை பார்க்க முடியாவிட்டாலும் எங்கள் உள்ளத்திலே உங்கள் முகங்களை பார்த்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நேரத்தில் என்ன வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த நாளின் வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வருகின்ற வார்த்தையாக தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடு இந்த தியானத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 84வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இதோ தாவீது என்ற மன்னனால் பாடப்பட்ட எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தில் 3வது வசனத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று தாவீது எழுதுகிறார். தாவீது ஒரு மாமன்னர். ஆடுகளுக்கு பின்னால் திரிந்த அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்து தன் ஜனத்தின் மீது அதிபதியாய் ராஜாவாய் ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தாவீது தன் மன்னனாக முடிசூட்டப்பட்ட பின்பும் கூட, தனக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நாளிலே காணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு முன்பாக நின்று கையெடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வார். ஆடுகளின் பின்னால் திரிந்த என்னை, என் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீரே,
உமக்கு நன்றி என்று தாவீது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை தொழுது கொள்வார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை தொழுது கொண்ட தாவீதுக்கு திடீரென்று அங்கு இருந்த பீடம் கண்களில் படுகிறது. பீடம் மாத்திரமல்ல, அந்த பீடத்தில் இருந்த தகவிலான் குருவியும் அடைக்கலான் குருவியும் இவருடைய கண்களுக்கு படுகிறது. இவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அடைக்கலான் குருவியை பற்றியும் தகவிலான் குருவியை பற்றியும் தாவீதுக்கு நன்றாக தெரியும். அடைக்கலான் குருவியின் குணம் என்ன? மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 29வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? இதே காரியத்தை லூக்கா எழுதும்போது 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இவ்விதமாய் எழுதுகிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா என்று எழுதுகிறார். இந்த அடைக்கலான் குருவியை பற்றி மத்தேயு எழுதும்போது 1 காசுக்கு 2 என்றும், லூக்கா எழுதும்போது 2 காசுக்கு 5 என்று எழுதுகிறார். சற்று கணக்கு போட்டு பாருங்கள். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி என்றால் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி எப்படி வரும்? 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவிதான். அப்படி என்றால் லூக்கா கணக்கிலே தவறு செய்து விட்டாரா? கிடையாது. 1 காசுக்கு 2ம் 2 காசுக்கு 5ம் விற்கக்கூடிய அளவிற்கு ஒரு மட்டமான குருவி தான் இந்த அடைக்கலான் குருவி. அதாவது மலிவான குருவி இந்த அடைக்கலான் குருவி. இன்றைக்கு கூட கடைகளிலே 1 எடுத்தால் 1 இலவசம் என்று சொல்கின்றார்களே, எந்த பொருளை? மலிவான, சற்று விலை குறைந்து ஒரு பொருளை தள்ளிவிட வேண்டுமென்றால் அதைத்தான் அவ்விதம் கொடுப்பார்கள். அப்படியானால் அந்த நாட்களிலே வாழ்ந்த யூதர்கள், ஏழைகள் இந்த அடைக்கலான் குருவியை வாங்கி சுட்டு தின்பார்களாம். அந்த அளவுக்கு மட்டமான ஒரு மலிவான குருவிதான் அடைக்கலான் குருவி. எனவேதான் இந்த குருவியை 1 காசுக்கு 2 விற்றார்கள், 2 காசுக்கு 4 விற்க வேண்டும், ஆனால் 5 விற்றார்கள். இதுதான் இந்த அடைக்கலான் குருவி. இப்பொழுது இந்த குருவி எங்கே இருக்கின்றது? தேவனுடைய பீடத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. தாவீது இதை பார்க்கிறார். இந்த குருவினுடைய இன்னொரு இயல்பை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே அநேக பிள்ளைகள் சபிப்பார்கள். நீ நாசமாய் போய்விடுவாய், நீ விளங்க மாட்டாய் என்று சாபம் கொடுப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, காரணமில்லாமல் யாராவது சாபமிட்டால் பயப்பட வேண்டாம், அத்தகைய சாபம் தங்காது என்று நீதிமொழியின் புஸ்தகத்திலே கூற வந்த இந்த நீதிமொழியை எழுதின மனிதர் அதற்கு அடையாளமாய் எதை சொல்கிறார் என்றால், இந்த அடைக்கலான் குருவியையும் தகவிலான் குருவியையும் சொல்கிறார். இந்த அடைக்கலான் குருவி என்றாலே தமிழில் அழகாக அதை பிரித்து பொருள் பார்த்தால் அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். அடைக்கலம் ப்ளஸ் இலான் குருவி, அடைக்கலம் இல்லாத குருவி. சிட்டுக்குருவிக்கு கூட ஒரு கூடு உண்டு. உலகத்தில் எல்லா பறவைகளுக்கும் கூடு உண்டு, தங்கியிருப்பதற்கு இடம் உண்டு. இந்த அடைக்கலான் குருவியை பற்றி படிக்கிற பறவையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது இன்றைக்கு ஒரு இடத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்தில் இருக்கும், நாளைக்கு மறுநாள் இன்னொரு இடத்தில் இருக்கும். அது நிலையாக ஒரு இடத்திலும் இருக்காது அந்த அடைக்கலான் குருவி. அதைத்தான் நீதிமொழிகளிலே வாசித்தோம். இதை தாவீது இப்பொழுது பார்க்கிறார். அது ஒரு இடத்தில் நிலையாக இருக்காதல்லவா? முதல் நாள் பார்த்தார், அங்கேதான் இருந்தது. 2வது நாள் பார்த்தார், அங்கேதான் இருந்தது. தொடர்ந்து அதே ஆண்டவருடைய பீடத்திலே அந்த குருவி இருந்தது. அது மிக ஆச்சரியமாக இவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த தகவிலான் குருவியை பற்றி வேதம் சொல்கிறது. நீதிமொழியின் புத்தகம் 26:2 வாசித்தோம் அல்லவா? தகவிலான் குருவி பறந்து போவது போலவும். எப்படி இந்த அடைக்கலான் குருவி அலைந்து அலைந்து போகிறதோ அதே போல தகவிலான் குருவியும் பறந்து போய்விடும். அதற்கும் நிலையான கூடு கிடையாது. இன்று ஒரு இடத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்தில் இருக்கும். இந்த தகவிலான் குருவியினுடைய இன்னொரு குணத்தை பற்றி வேதம் சொல்கிறது. ஏசாவின் புத்தகம் 38வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, இதோ தகவிலானைப் போலவும் நம்முட்டையைப் போலவும் குவினேன் என்று எசேக்கியா ராஜா எழுதுகிறார். எசேக்கியாவை பார்த்து தேவன், உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது, நீ சீக்கிரமாய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னபோது தகவிலானைப் போல அவர் கூவினாராம். இந்த தகவிலான் குருவினுடைய இன்னொரு இயல்பு என்ன என்றால், எப்பொழுதும் கத்திக்கொண்டே இருக்கும்.
எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இந்த பறவையை பற்றி படிக்கின்ற வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதனுடைய இதயத்திலே எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குமா. ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்ச்சி, ஒரு விதமான பய உணர்வு இருந்து கொண்டே இருக்குமா. எனவேதான் அந்த தகவலான் குருவி கூவிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள். தமிழில் எதற்கும் கதை சொல்வார்கள். இதற்கும் ஒரு கதையை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அக்கா தங்கை என்று 2 குருவிகள் இருந்ததாம். அதிலே ஒரு நாள் வேடன் ஒருவன் வந்து அக்கா குருவியை அம்பால் எய்து கொன்று விட்டான். தங்கை குருவி அக்கா அக்கா என்று கத்த ஆரம்பித்ததாம். இந்த அக்கா குருவி என்றும் இந்த குருவியை சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த தகவலான் குருவி எப்பொழுதும் கத்திக்கொண்டே இருக்கின்ற குருவி, ஒரு இடத்தில் நிலையாக இல்லாத குருவி எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்ததென்றால் ஆண்டவருடைய பீடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமா, தன் குஞ்சுகளையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பீடத்திலே வைத்திருந்ததாம். இதை தாவீது பார்க்கிறார். தாவீதினுடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசுகிறார், என் மகன் தாவீதே, அடைக்கலம் இல்லாமல் அலைந்து திரிகின்ற குருவிக்கும் பறந்து பறந்து திரிகின்ற தகவலான் குருவிக்கும் எப்பொழுதும் பயத்தினால் கத்திக்கொண்டிருக்கிற அடைக்கலான் குருவிக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் நான் பலிபிடத்திலே இடம் கொடுத்திருக்கும் போது உனக்கு பலிபிடத்திலே நான் இடம் கொடுக்க மாட்டானா? என் சாயலில் படைக்கப்பட்டவன் நீ அல்லவா? என் மகன் நீ அல்லவா? என் பலிபிடத்திலே உனக்கு இடம் உண்டு மகனே என்று ஆண்டவர் ஆவியானவர் தாவீதினிடத்திலே பேசின போது தாவீதுக்கு ஒரு மிகுந்த தைரியமும் ஒரு மிகுந்த பலனும் வல்லமையும் கிடைத்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கை அடைக்கலான் குருவியைப் போல இருக்கிறதா? நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறையா? ஒரு இடத்திலும் நிலையாக வேலை இல்லையே. இன்றைக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், எவ்வளவு நாள் வைத்திருப்பார்கள் தெரியவில்லையே. போன மாதம் ஒரு கம்பெனியிலே வேலை செய்தேன், அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். என் வாழ்க்கை நிலையற்றதாய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? என் ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், கவலைப்படாதே. அலைந்து அலைந்து திரிகிற அடைக்கலான் குருவிக்கு எப்படி என் பலிபீடம் அடைக்கலம் கொடுத்ததோ அதே போல உனக்கும் என் பலிபீடம் அடைக்கலம் கொடுக்கும் என்று சொல்கிறார். தகவலான் குருவியைப் போல பய உணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? நாளைக்கு என்ன செய்வது? எப்படி வாழ்வது? எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவது என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் பலிபீடத்தை பார், தகவலான் குருவியை பார். தகவலான் குருவிக்கும் அதனுடைய குஞ்சுகளுக்கும் என் பலிபீடத்தில் இடம் இருக்கும்போது உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என் பலிபீடத்தில் இடம் இருக்காதா என்று ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, பலிபீடத்தில் அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிக்கும் ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக அந்த பலிபீடத்திலே உங்களுக்கு இடம் உண்டு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடம் உண்டு. அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கின்றீர்களா? ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் உம்முடைய பலிபீடத்தில் இடம் இருக்கும்போது எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடமில்லாமல் போகுமா ஆண்டவரே? அலைந்து திரிகின்ற அடைக்கலான் குருவியைப் போல் எங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால், பறந்து பறந்து திரிகின்ற தகவலான் குருவியைப் போல் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் வல்லமையான செய்திக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. உம்முடைய பலிபீடத்திலே எங்களுக்கு இடம் உண்டு ஆண்டவரே. அதை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உணரவும், உம்முடைய பலிபீடத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஐயா. உம் நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதா
நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். தேவாவும் சாட்சினான் தினம் தேவைவும் ஆசினான், தேவாவும் சாட்சினான். என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் அமைந்தது என்னுடைய 26 வயசுலேருந்து 27வது வயது வரையா. அந்த நாட்களில் நான் என்னுடைய ஞானஸ்தானத்தை எடுத்தேன். ஸோ நம்மளோட அந்த 12 மாதங்களில் ஒரு 3 மாதமாக 4 பிரிச்சுட்டோன்னா அதில் உள்ள 3 மாதங்களில் வந்து ரொம்ப போராட்டத்தில் இருந்தேன் நான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தாரோடு இருந்த வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய பொருளாதாரத்திலையும் மிகுந்த மனவேதனையில் இருந்த நாட்கள் தான் அதிகம் 3 மாதங்கள். அடுத்த 3 மாதங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நானே எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் நடந்ததுன்னா, என்னுடைய வேலை காரியத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, நல்ல வருமானத்தை கொடுத்தார் ஆண்டவர். அதன் மூலம் என்னுடைய பொருளாதார தேவை உயர்ந்தது, என்னுடைய குடும்பத்தாரோட மத்தியில் எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சது. இது என்னுடைய முயற்சினால் எதுவுமே இதில் ஒன்றுமே நடக்கவே இல்லை. முழுக்க அது ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு கிடைச்சது ஒரு உதவி. அதற்கு ஆண்டவருக்கு நான் கோடான ஸ்தோத்திரம் சொல்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நாட்கள் என்னுடைய இங்கே இருந்த ஒரு சில பிரச்சனைகள், அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையில் வந்து ஆண்டவர் சுமூகமாய் எவ்வளோ நிதானமாக தீர்க்க முடியுமோ அதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்து எனக்கு வழி நடத்தினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் வந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன விஷயத்திலோட ஒருத்தவங்களோட கோபப்படுறதுலையோ இல்லை மற்ற விஷயங்களையும் ஆண்டவர் எனக்கு வந்து ஞானத்தை தந்து அவங்களோட எப்படி அன்பாக பேசணும், அன்பாக பழகணும் அப்படின்ற ஒரு சில குணாதிசயங்களை கொடுத்துருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேவாவும் சாட்சினான்.
உங்கள் ஆத்ம நண்பன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 1. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். 2. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். 3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். 4. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். 5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். 6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.